பிரைஸ் லார்ட். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை தேவன் நிறைவேற்றுகிற வரை நாம் காத்திருந்து அதை பெற்றுக்கொள்வது தான் நமக்கு ஆசீர்வாதம் என்பதை நாம் கடந்த நாட்களிலே தியானித்து கொண்டிருக்கிறோம். பல நேரங்களில் அது தாமதமாகும் பொழுது, வாக்குத்தத்தம் நிறைவேறுவது தாமதமாகும் பொழுது நம்முடைய மைண்டில் பலவிதமான யுக்திகள் தோன்றுகிறது. நாமவே பல காரியங்களை செய்ய முற்படுகிறோம். என்ன ஆயிடுதுன்னா, சில நேரத்தில் நாமளே வாக்குத்தத்தத்தை ப்ரொடியூஸ் பண்ணிடலான்னு யோசிக்கிறோம். நாமளே வாக்குத்தத்தத்தை உருவாக்கிடலாம் அப்படின்னு நம்ம ஹியூமன் எஃபர்ட்டில், நம்முடைய மனுஷீக முயற்சியில் we want to produce the promise. ஆனால் ஒரு நாளும் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்ம உருவாக்க முடியாது. உருவாக்குகிறதை போல தோற்றத்தை உருவாக்கலாம். வாக்குத்தத்தத்தை போல, வாக்குத்தத்தம் நிறைவேறினதை போல ஒரு தோற்றத்தை வேணால் உருவாக்கலாமே தவிர ரியலாக வாக்குத்தத்தத்தை நம்ம உருவாக்க முடியாது. வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். கொடுத்தவர் தேவன், நிறைவேற்றுகிறவரும் அவரே. வாக்குத்தத்தத்தை யார் கொடுத்தாங்களோ அவங்க தான் நிறைவேற்றணும். நம்ம அதை உருவாக்க முடியாது. அப்படி உருவாக்க முற்பட்டு சிக்கலில் மாட்டிக்கொண்டவர்கள் ஏராளம். அதுக்கு உதாரணமாக நமக்கு ஆபிரகாம் இருக்கிறார். ஆபிரகாமும் சாராளும் விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறார்கள், தாய் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் அவர்களும் சில காரியங்களை தவறு செய்திருக்கிறார்கள். அதிலிருந்து நம்ம பாடத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். ஆபிரகாமின் வாழ்க்கையிலிருந்து பாருங்கள், தாமதமாகுது. 75 வயது ஆபிரகாமுக்கு, சாராளுக்கு 65 வயது. அப்பொழுது வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. வருடங்கள் கடந்து போய்விட்டது, இன்னும் வாக்குத்தத்தம் நிறைவேறலை. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஆல்டர்னேட்டிவை அவங்க உருவாக்க முற்படுகிறார்கள். நெவர் ட்ரை டு மேக் அன் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் த ப்ராமிஸ். தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கான ஒரு மாற்று ஒன்றை நாம் உருவாக்கி வாக்குத்தத்தம் நிறைவேறினதை போல ஒரு தோற்றத்தை மக்கள் கண்களுக்கு முன்பாக காண்பிக்க முற்பட வேண்டாம். மனிதர்களுக்காக நம்ம காரியங்களை செய்கிறதில்ல. தேவன் அவருடைய நேரத்தில், அவருடைய தீர்மானத்தின்படி, அவருடைய திட்டத்தின்படி அவர் நிறைவேறும் வரை காத்திருப்பது தான் ஞானம். முதிர்ந்த ஆவிக்குரியவர்கள், முதிர்ச்சியுள்ள தேவனுடைய பிள்ளைகள், ஞானம் உள்ளவர்கள் அவ்விதமாய் காத்திருக்கிறார்கள். ஸோ இவங்க ஆகாருக்கு ஒரு குழந்தைய பெற்றுக்கொடுங்கள்னு சாரா சொல்கிறா. ஆபிரகாமும் அதற்கு இசைந்து அருமையானவர்களே ஒரு குமாரனை பெற்றெடுக்கிறார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கல்ச்சுரலி இட் வாஸ் அக்செப்டட் ஒன். நீங்கள் அந்த காலத்து கலாச்சாரத்தின்படி அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நடைமுறை. ஓகே, கலாச்சாரத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்காக தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதை நாம் முன்கூட்டியே நிறைவேற்றுவதை போல செஞ்சிட முடியாது. கலாச்சாரம் ஏற்றுக்கொண்டதுனால பாருங்கள், அது கலாச்சாரத்தின்படி சரியாக இருக்கலாம், அறத்தின்படி சரியாக இருக்கலாம், ஈவன் எத்திக்கலி ஒருவேளை ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கலாம். அது யாருடைய பார்வையிலும் தப்பாகவே இல்லாமல் இருக்கலாம். நம்ம செய்கிற காரியம் யாருடைய பார்வையிலையும் தப்பாகவே இல்லைங்க. எல்லாரும் அது ஓகே சரின்னு தான் சொல்லிட்டாங்க. யாருமே இதை தப்புன்னு சொல்லலை. அதான் உண்மை. ஆபிரகாம் ஆகாருக்கு குழந்தையை பெற்றெடுத்ததை யாருமே தப்புன்னு சொல்லலை. அது சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, கலாச்சாரத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, எல்லா ரீதியிலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தேவன் ஏற்றுக்கொண்டாரா? தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் அப்படி தான் நிறைவேறுகிறதா? அது நிறைவேற்றினதை தேவன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரா என்றால் இல்லை.
இதில் தான் தேவனுடைய பிள்ளைகள், ஆவிக்குரியவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், கர்த்தரோடு நெருங்கி இருக்கிறவர்கள் இந்த காரியங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப சட்டிலாக, ரொம்ப அருமையானவர்களே, ரொம்ப தந்திரமாய் சில காரியங்களை செய்கிறதுக்கு பிசாசு தூண்டுவான். ஒருவேளை மக்கள் கூட தூண்டலாம், எல்லாரும் சரின்னு சொல்லலாம். அது நமக்கு ஒரு சொல்யூஷன் போல் தெரியலாம். அன்றைக்கி ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் அது ஒரு பெரிய சொல்யூஷன் மாதிரி இருந்தது. இஸ்மவேல் பிறந்தது ஒரு சொல்யூஷன் மாதிரி தெரிந்தது. எத்தனையோ வருடங்கள் காத்திருந்துட்டோம், இப்போது நமக்கு ஒரு குமாரன், ஒரு குழந்தை கிடச்சிருச்சு. இல்லை 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 இல்லை, எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகிற, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நடைமுறையாக இருந்தாலும் தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு அது ஏற்புடையதல்ல. தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரை காத்திருப்பது தான் ஞானம். தேவனுடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிற வரை வெயிட் பண்ணி அதற்காக விசுவாசத்தோடு காத்திருப்பது தான் அநேக சிக்கல்களுக்கு, அநேக கண்ணீருக்கு நம்மை தப்புவிக்கும். இல்லைன்னா அது ஆரம்பத்தில் தெரியாது, குழந்தை பிறந்தோடனே தெரியலை, அது போக போக தான் அதனுடைய பாதிப்பு தெரிய ஆரம்பிக்கிறது. அதெல்லாம் பின்னால் நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான காரியம் உங்களுக்கு நான் சொல்ல நினைக்கிறது என்னென்னா, எல்லாரும் சரி சொன்னதுனால, எல்லாராலும் ஏற்றுக்கொண்டதுனால, யாருமே இதை தப்புன்னு சொல்லாததுனாலேயே ஒரு காரியத்தை நம்ம செஞ்சு தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறிடுச்சுன்னு நம்ம எடுத்துடக்கூடாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, தேவன் குறித்த காலத்திலே ஈசாக்கை கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த குறித்த காலம் தான் வாசிக்கிறேன் நான். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்திலே 2வது வசனம், ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே, ஆபிரகாம் குறித்திருந்த காலத்தில் இல்லை, சாராள் குறித்திருந்த காலத்தில் இல்லை, தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஸோ நெவர் ட்ரை டு ப்ரொடியூஸ் ஆல்டர்னேட்டிவ்ஸ் to the promises which God has given you. தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்கு மாற்றாக, சப்ஸ்டிடியூட்டாக, ஆல்டர்னேட்டிவாக வேறு எதையாவது உருவாக்கிடலான்னு முயற்சியே எடுக்காதீங்க. தேவ சமூகத்தில் காத்துருங்க. தேவனோடு அமைதியாக காத்திருங்கள். பாருங்கள், அந்த நாட்களில் இருந்த எல்லா இன மக்களும் ராஜாக்களை வைத்திருந்தார்கள். எல்லாருக்கும் ராஜா இருந்தாங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம்தான் ராஜா இல்லை, தேவன் தான் ராஜாவாக இருந்தார். ஆனால் இந்த ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும்னு கேட்டாங்க. கலாச்சாரத்தின்படி ஓகே, அந்த நாட்களின் கலாச்சாரம் அதை சொல்லுகிறது. எல்லாருக்கும் ராஜா வேணும், எல்லா தேசமும் ராஜாவை பெற்றிருக்கிறது, எல்லாரும் அதான் சரின்றாங்க, ஊரே சரின்றாங்க. ஆனால் கர்த்தருக்கு மாத்திரம் அது சரியில்லை. கர்த்தருடைய பார்வையில் அது சரியில்லை. நீங்கள் வேதத்தை கொஞ்சம் வாசித்திருப்பீங்க, ஆழமாக வாசித்திருப்பீங்கன்னா, ராஜாவை கொடுத்ததுனால இந்த இஸ்ரவேல் கூட்டம் எவ்வளவு பாடுகளை பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். அது மாத்திரம் இல்லை, இந்த சவுல் ராஜா ஒரு முறை யுத்தத்துக்கு போகிறான். யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னால் பலி செலுத்தணும். அது கல்ச்சுரலி அக்செப்டட் ஒன். அதுதான் பேசிகிட்டு இருக்கிறேன். கலாச்சாரத்தின்படி அது ஓகே. யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னால், ஏன் இஸ்ரவேலின் கலாச்சாரத்தின்படியே அது சரி, யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னால் பலி செலுத்தணும். அவன் ஒன்றும் தப்பாக ஒன்றும் செய்யலை. என்ன தப்பு பண்ணிட்டான்? வெயிட் பண்ணலை. எல்லாம் சரின்னு சொல்கிறாங்க, மக்களெல்லாம் சரின்னு சொல்கிறாங்க, மக்களெல்லாம் கேட்குறாங்க, மக்கள் எல்லாரும் அதற்காக முறையிடுகிறார்கள். யுத்தம் வேற வருது, எதிரிகள் முன்னால் நிற்கிறாங்க.
எல்லாம் இவன் செய்கிறதுக்கு எல்லாம் சாதகமாய் இருந்ததுனால, கல்ச்சுரலி அக்செப்டடாக இருந்ததுனால போய் செய்ய போகிறான் பாருங்க, செய்தான். நான் சொல்கிறேன், அந்த அவனுடைய ராஜ அந்த மேன்மையே அதனால் இழக்க வேண்டியது வந்துடுச்சு. அதுதான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட். அதில் தான் தேவன் கோவப்படுகிறார். ஸோ ஆல்டர்னேட்டிவாக எதையும் பண்ணாதீங்க. தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரை, தேவன் குறித்திருந்த காலத்தில் தேவன் அதை நிறைவேற்றுகிற வரை நீங்கள் காத்திருப்பது தான் உங்களுக்கு மேன்மை, உங்கள் எதிர்காலத்துக்கு மேன்மை, உங்கள் சந்ததிகளுக்கு அதுதான் மேன்மை, அதுதான் ஆசீர்வாதம். ஒருபோதும் எல்லாரும் சரி சொல்கிறாங்கன்றதுக்காக, எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்கன்றதுக்காக, யாருமே தப்பு சொல்லலைன்றதுக்காக ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சிட வேணான்னு கர்த்தர் சொல்கிறார், ஆவியானவர் சொல்கிறார். உங்களுக்கு தெரியுமா, சவுல் தாவீதை துரத்திக்கிட்டு இருக்கிறான் கொல்றதுக்கு. தாவீதை கொல்றதுக்கு துரத்திக்கிட்டு இருக்காங்க. மலையா கொகையா துரத்திக்கிட்டு இருக்கிறான். இவனும் ஓடிக்கொண்டிருக்கிறான், ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறான். அவனும் விடுற மாதிரி இல்லை. அந்த நேரத்தில் ஒரு தருணத்தில் வசமாக சிக்கிக்கிட்டான். தாவீதின் கையில் சவுல் சிக்கியிருக்கிறான். தாவீது நினச்சா சவுலை காலி பண்ணிடலாம், சவுலை கொன்றலாம். அது அந்த நாட்களில் யுத்தத்தின் நாட்கள், ராஜாக்கள் கிடையில் யுத்தம் நடக்கும் பொழுது இந்த மாதிரிலாம் வாய்ப்பு கிடச்சிச்சின்னா விடவே மாட்டாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவனை தீர்த்து கட்டிடுவாங்க. அது எல்லாத்துக்கும் இயல்பானது, எல்லாரும் இயல்பாக செய்கிறது, யாரும் செய்வார்கள். எதிரி கையில் கிடைக்கும் பொழுது தன்னை கொல்லுவதற்கு இவனை தேடிக்கொண்டிருக்கிற, துரத்தி கொண்டிருக்கிற ஒரு எதிரி கையில் கிடைக்கும் பொழுது வெட்டாமல் கொல்லாமல் விட மாட்டாங்க. ஆனால் பாருங்கள், எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, யாரும் அதை தப்புன்னு சொல்ல போகிறதில்ல. தாவீது சவுலை வெட்டினான்னா அதை யாருமே தப்புன்னே சொல்ல போகிறதில்ல. ஏண்டா அவனை வெட்டினன்னு யாரும் கேட்க போகிறதில்ல. இப்படி செஞ்சுருக்கலாமா அப்படின்னு யாரும் கேட்க போகிறதில்ல. இன்னும் சொல்லப்போனால் அப்படி செய்தது தான் நியாயம் என்று சொல்லுவார்கள். அதான் கரெக்டு, இப்படி தான் பண்ணியிருக்கணும். கரெக்டாக வாய்ப்பை பயன்படுத்திட்டான் தாவீது. ஒருவேளை எல்லாரும் பாராட்டி கூட இருக்கலாம். ஆனால் பாருங்கள், அது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்றதுக்காக அவன் செய்யலை. இது தேவனுக்கு உகந்ததா சிந்திக்கிறான் பாருங்கள் தாவீது. வாட் அ தாட், வாட் அ ஹார்ட் டேவிட் ஹேட். எப்படிப்பட்ட இருதயம், எப்படிப்பட்ட உள்ளம், எப்படிப்பட்ட மனது. யோசித்து பாருங்கள். எல்லாரும் பாராட்டுறாங்கன்றதுக்காக செய்கிறதில்லை, எல்லாரும் ஓகே சொல்கிறதுக்காக செய்கிறதில்லை. இஸ் இட் ஓகே வித் காட்? நான் சொல்லுகிறேன், அநேக நல்ல சொல்யூஷன்ஸ் தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு எதிரிகளாக இருக்கிறது. நல்ல சொல்யூஷன்ஸ், உலகத்தின் பார்வையில் நல்ல சொல்யூஷன்ஸ், குட் சொல்யூஷன்ஸ், அது ஒரு நல்ல தீர்வு, எல்லாரும் பாராட்டுகிற தீர்வு, எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகிற தீர்வு. இப்படி பல முறை நம்ம வாழ்க்கையில் செய்திருக்கிறோமா? யாருமே தப்புன்னு சொல்லலை, எல்லாரும் நம்மளை என்கரேஜ் பண்ணாங்க. இதான் ஓகே, இதான் செய்யணும், இதான் ரைட்டு, இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரை நாம் காத்திருக்காமல் நாம் கொஞ்சம் முந்திட்டோமா? கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமா? கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும். நான் சொல்லுகிறேன், அப்படி ஒரு வேளை செய்து சில சிக்கல்களில் மாட்டி இருந்திருப்பீங்கன்னா, கர்த்தர் நம்முடைய தேவன் மன்னிக்கிறவராக இருக்கிறார். நான் அதை விசுவாசிக்கிறேன். ஒருவேளை அப்படி இருந்தால் வாக்குத்தத்தத்தை மறுபடி நிறைவேற்றி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நீங்கள் முந்தி இஸ்மவேலை பெற்றெடுத்திருந்தாலும், இஸ்மவேலை பெற்றெடுக்கிறதுனா என்ன அர்த்தத்தில் சொல்கிறேன்னா, அவசரப்பட்டு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற நீங்கள் முயற்சி எடுத்திருந்தாலும் மறுபடியும் அவர் வாக்குத்தத்தம் பண்ணின ஈசாக்கை உங்களுக்கு கொடுக்க
அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கொடுத்தவர் உங்களுக்கு நிச்சயமாய் கொடுப்பார். சோர்ந்து போக வேண்டாம், கலங்க வேண்டாம். இனிமேலாகிலும் வருகிற நாட்களில் ஆகிலும் ஆல்டர்னேட்டிவை ப்ரொடியூஸ் பண்ணிடாமல் தேவனுடைய வாக்குத்தத்தமாகிய ஈசாக்கு நம்ம கையில் கிடைக்கும் வரை காத்திருப்போம். காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் ஓடினாலும் நடந்தாலும் இளைப்படையவோ சோர்ந்து போகவோ மாட்டார்கள். காத்திருப்போம். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்கென்று ஒரு நேரம் இருக்கிறது. காட்ஸ் டைமிங் புரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. குறித்த காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்கிற உணர்வோடு நாம் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட இடைச்செருகல்களுக்கு நம்முடைய மனதை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டோம். கவனச்சிதறல்களுக்கு நம்முடைய இருதயத்தை கடன் கொடுத்துட மாட்டோம். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உமக்காக காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே கர்த்தாவே, அந்த காத்திருக்கிற காட்ஸ் டைமிங்கை குறித்த ஒரு வெளிச்சத்தோடு உணர்வோடு தேவனுடைய குறித்த நேரத்துக்காக காத்திருக்கிற ஒரு கூட்டம் எழும்பட்டும். ஆண்டவரே, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு எந்த ஆல்டர்னேட்டிவையும் ப்ரொடியூஸ் பண்ணிவிடாதபடி உம்முடைய வாக்குத்தத்தம் உம்மால் நிறைவேறும் வரை நம்பிக்கையோடு காத்திருக்க கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபைதாரும். தொடர்ந்து நீர் பேசும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.